illustration 3 என்ன சொல்கிறாங்கன்னா ஏபிசி கம்பெனி மேனுஃபேக்சர்ஸ் 3 ப்ராடக்ட்ஸ். இந்த சம்மில் வந்து ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்கும் பார்ப்போம், ஏபிசி காஸ்டிங்கும் பார்ப்போம். இவங்க வந்து மொத்தம் 3 ப்ராடக்ட் செய்கிறாங்க. ஏ வந்து பி வந்து சி வந்து எவ்வளோ செய்கிறாங்கன்னு தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஏ வந்து ப்ரொடக்ஷன் வந்து மொத்தம் எவ்வளோ யூனிட் பண்ணியிருக்காங்கன்னா 20,000, 25,000, 2,000. சேல்ஸ் ப்ரைஸ் பர் யூனிட், ஒரு யூனிட் செல் பண்ண ஒரு யூனிட்டை எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னா 3 பேருமே 20 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னா எல்லாமே வந்து பர் யூனிட்க்கு சொல்லியிருக்காங்க. 5 rupees, 10 rupees, 10 rupees. லேபர் ஹவர், ஒரு யூனிட் செய்யறதுக்கு லேபருக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஆகுதுன்னா 2 hours, 1 hour, 1 hour. லேபர் ரேட் வந்து என்னென்னா 1 hourக்கு வந்து 5 rupeesனால் அவங்களுக்கு வந்து பே பண்ணுறாங்க. ஓவர் ஹெட் செட்டப் காஸ்ட்டுக்கு வந்து 90,000, ரிசீவிங்க்கு 30,000, டிஸ்பேச் 15,000, மிஷினிங்க்கு 55,000. இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா ஏபிசிக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்க்கு இதை யூஸ் பண்ண மாட்டோம். டோட்டல் ஓவர் ஹெட் மட்டும்தான் எடுத்துப்போம். இப்போது மிஷின் ஹவர் பர் யூனிட், ஒரு யூனிட் செய்கிறதுக்கு ஏபிசி எவ்வளோ யூனிட் எடுத்துக்கிறாங்க, செட்டப் பண்ணுறதுக்கு எவ்வளோ எடுத்துக்கிறாங்க, எத்தனை செட்டப் பண்ணால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், எவ்வளோ டெலிவரி ஆகுது அப்படின்னு இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா கால்குலேட் தி காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் பர் யூனிட். ஒரு யூனிட் செய்யறதுக்கான காஸ்ட் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ, ஒரு யூனிட்கான காஸ்ட் எவ்வளோ, ஒரு யூனிட்கான ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெடிஷ்னல், அதாவது பேசிஸ் ஆஃப் லேபர் ஹவர்ஸ்னால் ட்ரெடிஷ்னல் காஸ்டிங் மெத்தட்லையும் போடணும். அதே சமயம் வந்து நீங்கள் ஏபிசி காஸ்டிங்லேயும் போடணும். ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்கில் லேபர்ஸ் ஹவர்ஸை வச்சு போட போகிறீங்க. ஸோ நம்ம இப்போ போடலாம். ஃபஸ்ட்டு எந்த மெத்தட்க்கு போட போகிறோன்னா ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்க்கு தான் போட போகிறோம். ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்க்கு போட போகிறோம். ப்ராடக்ட் வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னா ஏபிசி. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஓவர் ஹெட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓவர் ஹெட் வந்து டோட்டல் ஓவர் ஹெட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் ஓவர் ஹெட் வந்து எவ்வளோனா ஓவர் ஹெட் வந்து 1,90,000. இதோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோட்டல் ஓவர் ஹெட் வந்து 1,90,000. டோட்டல் ஓவர் ஹெட் இதை தான் எடுக்கணும். ஏன்னா எல்லா ஓவர் ஹெட்டையும் க்ளோஸ் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் ஓவர் ஹெட் வந்து 1,90,000. அதை வந்து எந்த பேசிஸில் பண்ண சொல்கிறாங்கன்னா பேசிஸ் ஆஃப் லேபர் ஹவர்ஸ். பேசிஸ் ஆஃப் லேபர் ஹவர்ஸில் பண்ணுறதால நம்ம ஃபஸ்ட்டு லேபர் ஹவர்ஸ் கண்டுபிடிக்கணும். லேபர் ஹார்ஸ், லேபர் ஹார்ஸ் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஏக்கு எவ்வளோ, பிக்கு எவ்வளோ, சிக்கு எவ்வளோ. ஏ வந்து எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா 20,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பி வந்து 25,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சி வந்து 2,000 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ மணி நேரம்? ஏ வந்து ஒரு யூனிட் செய்கிறதுக்கு 2 hours எடுத்துப்பாங்க. பிக்கு 1 hour, 1 hour. மல்டிபிள் பண்ணிங்கன்னா 40,000, 25,000, 2,000 எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 67,000. அகைன் வந்து நான் கொஷின்லேருந்து எங்கே எடுத்தேன்னு சொல்லிடுறேன். ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ யூனிட் வந்து ஏ வந்து 20,000 யூனிட், பி வந்து 25,000, சி வந்து 2,000. இவ்வளோ யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு யூனிட்க்கு 2 மணி நேரம்னா 20,000 யூனிட்க்கு எவ்வளோ? 20,000 இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 40,000, 25,000 இன்ட்டு 1 பண்ணிங்கன்னா 25,000, 2,000 இன்ட்டு 1 பண்ணிங்கன்னா 2,000. எல்லாத்தையுமே ஆட் பண்ணோன்னா 67,000 வந்து டோட்டல் லேபர் ஹார்ஸ். இப்போது வந்து ஓவர் ஹெட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் ஓவர் ஹெட் வந்து எவ்வளோன்னா 1,90,000 டிவைடட் பை நம்ம போட்டு வச்ச டோட்டல் லேபர் ஹார்ஸ் வந்து இங்கேருந்து 67,000 டிவைட் பண்ணோன்னா rupees 2.84 per hour அப்படின்னு ஒரு ஃபஸ்ட். இப்போ வந்து அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் போட போகிறோம். என்ன கேட்டாங்க? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்காக போட போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்க எவ்வளோ டைரக்ட் மெட்டீரியல் சொல்லியிருக்காங்க? ஏக்கு தனியாக, பிக்கு தனியாக, சிக்கு தனியாக. டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளோ? ஏக்கு 5, 10, 10. லேபர் வந்து எவ்வளோ? 10, 5, 5. இது வந்து இப்போது ஓவர் ஹெட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து பர் யூனிட்க்கு வந்து 2.84ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்.
ஸோ இப்போ வந்து எவ்வளோ ஹவர்ஸ் வந்ததோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஓவர் ஹெட் வந்து கால்குலேட் பண்ணணும். அதாவது 2.84 நம்மளுக்கு வந்து லேபர் ஹார்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க 2 hours 1 hour 1 hour. ஸோ 2 hour into 2.84, 1 hour into 2.84, 1 hour into 2.84. நம்ம முன்னாடி போட்ட அந்த 5, 10, 10 அது எல்லாமே இதிலிருந்து தான் நம்ம எடுத்து போட்டோம். டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ, டைரக்ட் லேபர் ஹார் எப்படி போட்டிருக்கோன்னா 2 hours. டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வந்து 5, 10, 10. லேபர் ரேட் வந்து என்னென்னா 2 hours. ஸோ 1 ஹவருக்கு வந்து 5 rupees. 2 hour into 5 10, 1 into 5 5, 1 into 5 5. அதை வச்சு தான் போட்டோம். ஓவர் ஹெட்டும் இதை தான் பேஸ் பண்ணி இங்கே 5ஆல் மல்டிபிள் பண்ணோம் லேபர் ஆர் ரேட்னால. ஓவர் ஹெட்டுனா 2 into 2.84, 1 into 2.84, 1 into 2.84. அதே தான் இங்கே பண்ண போகிறோம். 2.84 into 2, 2.84 into 1, 2.84 into 1 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5.68, 2.84, 2.84. இப்போ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் காஸ்ட் கிடச்சிடும். டைரக்ட் மெட்டீரியல், லேபர், ஓவர் ஹெட் இதுக்கான காஸ்ட் எவ்வளோனா 20.68, 17.84, 17.84. இப்போ வந்து மைனஸ் சேல்ஸ் பண்ணும். காஸ்ட்லேருந்து சேல்ஸ் மைனஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட். நீங்கள் வந்து இது செலவு பண்ணது நீங்கள் விற்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்னு வந்து தெரியும். சேல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாமே rupees 20, 20, 20ன்னு 20 rupeesக்கு தான் வந்து எல்லாத்தையுமே சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து 20 வந்து மைனஸ் பண்ணிங்க. இதில் வந்து எல்லாத்துக்குமே வந்து காமன் காஸ்ட்டாக இருக்கிறதால எல்லாத்துக்குமே தான் மைனஸ் பண்ணிங்கன்னா 68, 2.16, 2.16. அதாவது சேல்ஸ் வந்து காஸ்ட் நம்ம 20.68க்கு நம்ம செலவு செஞ்சுருக்கோம். ஆனால் நம்ம விற்றதுன்னு பார்த்தோன்னா 20 ரூபாய்க்கு தான் விற்றோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு லாஸ். இது வந்து நம்ம செலவு செஞ்சது 17.84 நம்மளோட காஸ்ட்னால் நம்மளோட செலவு. ஆனால் நம்ம 20 ரூபாய்க்கு விற்றோன்னா நம்மளுக்கு அது ப்ராஃபிட். இதுவும் அதே மாதிரி தான். இது அவ்வளோதான். இந்த மெத்தட் தான் வந்து ட்ரெடிஷ்னல் காஸ்டிங் மெத்தட். இதுவே ஏபிசி மெத்தட்னால் இதே ப்ரொசீஜர் தான். டைரக்ட் மெட்டீரியல், லேபர் எல்லாமே அப்படியே தான் போடுவோம். ஓவர் ஹெட் மட்டும் இந்த டைரக்ட் லேபர் ஹவர் மெத்தட் படி போடாமல் தனித்தனியாக கண்டுபிடிச்சி அதுக்கடுத்து வந்து போட்டு காஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அதே மாதிரி சேல்ஸ் மைனஸ் பண்ணி ப்ராஃபிட்டாக லாஸான்னு வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஏபிசி போடலாம். ஏபிசிக்கு வந்து எப்படி போடணுன்னா எப்போவுமே வந்து ஏபிசினா ஏபிசி ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்கை தான் வந்து ஏபிசின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே காஸ்ட் டிரைவர் வந்து ஓவர் ஹெட்க்கு வந்து செட்டாக தான் இருக்கும். அதாவது இங்கே மிஷின் ஹார் பர் யூனிட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கானது வந்து கரெக்டானது வந்து மிஷினிங். நம்பர் ஆஃப் செட்டப்க்கு எதை எடுத்துப்போம், செட்டப் காஸ்ட். ரிசீவிங்க்கு என்ன எடுத்துப்போம், நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் ரிசீவ்டு. டிஸ்பேட்ச்க்கு என்ன எடுத்துப்போம், நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டிஸ்பேட்ச்டு. ஸோ ஓவர் ஹெட்டுக்கும் காஸ்ட் டிரைவரும் இன்டர் கனெக்ஷன் தான். இப்போது வந்து செட்டப் காஸ்ட் வந்து டோட்டலாக வந்து 90,000 ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க வந்து ஏ 10 செட்டப் பண்ணியிருக்காங்க, 13 செட்டப், பி 13 செட்டப், சி வந்து 2 செட்டப் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தோம் செட்டப் காஸ்ட் வந்து டோட்டலாக வந்து எவ்வளோனா 90,000. இப்போ வந்து மூணுத்துக்கும் சேர்த்து மொத்தம் அவங்க வந்து எத்தனை செட்டப் போட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் செட்டப் வந்து இதை எல்லாம் ஆட் பண்ணோம். 10 + 13 + 2னா 25. எப்போவுமே வந்து இந்த மாதிரி காஸ்ட் டிரைவர் தனித்தனியாக கொடுத்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். 2, 2, 2, 6 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து செக்ரிகேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இதை பண்ணி வச்சிட்டோம். 10, 13, 2 ஆட் பண்ணால் 25, 10, 10, 2, 22, 20, 20, 20னா 60. இப்போ வந்து நம்ம செட்டப் பண்ணுறோம். செட்டப்கான காஸ்ட் 90,000. நம்பர் ஆஃப் செட்டப்ஸ் வந்து டோட்டலாக 25. அப்போது ஒரு காஸ்ட்டுக்கான செட்டப் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும். வந்து பர் யூனிட்க்குன்னு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சியும் போடலாம். இதை கண்டுபிடிச்சி அப்புறம் மல்டிபிள் பண்ணலாம்.
அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் வந்து 90,000 ஏ வந்து 10:13:2ன்னு அந்த ரேஷியோலேயே டிவைட் பண்ணலாம். இது எப்படி பண்ணுவோன்னா 10:13:2னா எப்பவும் சொன்ன மாதிரி 25க்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஏக்கு எவ்வளோ, பிக்கு எவ்வளோ, சிக்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். இப்போ 90,000 கேல்குலேட்டரில் போடுவோம். 90,000 இன்ட்டு 10/25 போட்டிங்கன்னா ஏக்கு வந்து 36,000. அதே மாதிரி பிக்கு போனோன்னா 90,000 இன்ட்டு 13/25 90,000 இன்ட்டு 13/25 போட்டிங்கன்னா 46,800. அதே மாதிரி சிக்கும் போட்டிங்கன்னா வந்து 7,200 அப்படின்னு வரும். இப்போ இதே மாதிரி இப்போ வந்து நம்ம எதுக்காக போட்டோம்னா செட்டப் காஸ்ட்டுக்காக வச்சு போட்டோம். இப்போ கொஷினில் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ரிசீவிங் வச்சு போட சொல்கிறாங்க. ரிசீவிங் எவ்வளோ 30,000, ரிசீவ்டு எவ்வளோ 10:10:2ல் வந்து இந்த 30,000 பிரித்து போட போகிறோம். இப்போ என்னென்னா ரிசீவிங் வந்து 30,000, அது என்ன பண்ணோம் 10:10:2ல் போகிறோம். அப்போது 22ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 30,000 இப்படி இதை வந்து ஸ்டெப் வைஸாகவே போட்டு காமிக்கிறேன். 30,000 இன்ட்டு 10/22. பிக்கும் 30,000 இன்ட்டு 10/22. 30,000 இன்ட்டு 2/22. அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும்னா 13,636 13,636 2728. இது வந்து ரிசீவிங். இப்போ அதே மாதிரி என்ன டிஸ்பேட்ச்க்கு போடுறோம். டிஸ்பேட்ச்க்கு வந்து எவ்வளோனா 15,000 இருக்குது. அதை வந்து 20:20:20ல் பிரிக்கிறீங்க. அப்போது ஏக்கு எவ்வளோ, பிக்கு எவ்வளோ, சிக்கு எவ்வளோனா 5,000 5,000 5,000. அதாவது இதை வந்து நம்ம எப்படி போடலான்னா 15,000 இன்ட்டு 20/60. இதே தான் மூணுத்துக்குமே. அதுக்கு அடுத்தது வந்து மெஷினிங் காஸ்ட். மெஷினிங் காஸ்ட்டு டோட்டல் வந்து 55,000 கொடுத்துருக்காங்க. மெஷினிங் காஸ்ட் வந்து 55,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் மிஷின் ஹவர்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக இப்போ நம்ம எடுத்தது மாதிரி எடுக்க முடியாது. ஏன்னா வந்து இதை வந்து பர் யூனிட்க்கு கொடுத்ததால நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு டோட்டல் யூனிட்க்கு கன்வெர்ட் பண்ணோம். இப்போ வந்து பர் யூனிட்க்கு 2 கொடுத்துருக்காங்க. டோட்டல் யூனிட் எவ்வளோ 20,000 25,000 2,000. ஸோ 20,000 இன்ட்டு 2 25,000 இன்ட்டு 2 2,000 இன்ட்டு 2 அப்படின்னு பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து 94,000 வரும். அந்த 94,000 தான் நீங்கள் வந்து டிவைட் பண்ணணும். 94,000 வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். நீங்கள் 94,000ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.585 வரும். இதில் வந்து ஏபிசி வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்ச 20,000 இன்ட்டு 2 வந்து 40,000. அதாவது 40,000 இன்ட்டு 0.585. அடுத்தது வேறு என்ன கண்டுபிடிச்சோம் 25,000 இன்ட்டு 2 2,000 இன்ட்டு 2. அப்போது இங்கே வந்து 50,000, இங்கே வந்து 4,000 இன்ட்டு 0.585 இன்ட்டு 0.585. நீங்கள் வந்து இங்கே பாயிண்ட் எடுக்கும்போது 4 டிஜிட்டாக எடுத்துக்கோங்க. 55,000 டிவைடட் பை 94,000 பண்ணோன்னா 0.5851 வருது. 4 டிஜிட் எடுத்துக்கலாம். இப்போது எல்லாத்துலேயுமே 4th டிஜிட்டோட மல்டிபிள் பண்ணால் 40,000 இன்ட்டு 0.5851 பண்ணோன்னா 23,404 வருது. இங்கே வந்து 29,256 வருது. இங்கே வந்து 2340 வருது. இப்போது வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஓவர் ஹெட் இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணதுக்கான ஓவர் ஹெட் வந்து டோட்டல் பண்ணிங்கன்னா இது வந்து 1,90,000 வரும். ஏக்கு வந்து 78,040 வரும். பிக்கு வந்து 94,692 வரும். சிக்கு வந்து 17,268 வரும். ஸோ நம்ம வந்து பர் யூனிட்க்கு தான் எப்போவுமே ஓவர் ஹெட் கண்டுபிடிப்போம். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து எவ்வளோ, இதுக்கு வந்து 20,000, இதுக்கு வந்து 25,000, இதுக்கு வந்து 2,000.
இப்போ வந்து பர் யூனிட்க்கு கண்டுபிடிச்சிங்கன்னா இதுக்கு வந்து 3.9, இதுக்கு வந்து 3.79, இதுக்கு வந்து 8.6. பர் யூனிட் எப்படி கண்டுபிடிக்கிட்டோம்னா 78040 டிவைடட் பை 20,000 பண்ணோன்னா 3.9 வந்துடும். நம்ம ஆல்ரெடி நம்ம போன மெத்தட்லேயே போட்ட மாதிரி டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் போட்டு டைரக்ட் மெட்டீரியல் 510, லேபர் 1055, ஓவர் ஹெட் மட்டும் இப்போ இந்த ரேட் போட்டணும் 3.9, 3.79, 8.6. இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச ஓவர் ஹெட் போட்டு காஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம், சேல்ஸோட மைனஸ் பண்ணுறோம். சேல்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம செலவு பண்ணதை விட சேல்ஸ் கம்மியாக இருந்த லாஸ், அப்படி இல்லைன்னா ப்ராஃபிட். அவ்வளோதான் சம்.